சிவராத்திரி அன்று கண் விழிக்க முடியவில்லையா? சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற இதை மட்டும் செய்யுங்கள். மகா சிவராத்திரி அன்றிரவு சிவலிங்கம் தோன்றுகிறது என்று கூறப்படுகிறது. அன்றைய இரவு சிவன் கோவிலில் 4 கால பூஜை நடக்கும். இதில் பங்கேற்று சிவனை வழிபடுவதால் மேற்கண்ட பலனை அடைய முடியும். மகா சிவராத்திரி அன்று கண் விழிக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? மகா சிவராத்திரி அன்று கண் விழித்திருந்து விரதமிருந்து இறைவனை வணங்கும்போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும். நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை. சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும். யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம். மகா சிவராத்திரி நாளில் இரவெல்லாம் கண் விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டும். இதனால் இறைவன் அருள் கிடைப்பதோடு நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். வீடியோவின் கடைசி பகுதியை தவறவிடாதீர்கள். நான் ஒரு சுவாரஸ்யமான தகவலை கூறியிருக்கிறேன். இதை அனைவரும் பின்பற்றலாம், தவறவிடாதீர்கள். ஆனால் அப்படி சிவராத்திரி அன்று கண் விழிக்க முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களும் சிவனின் முழு அருளை பெற முடியும். எல்லோருக்கும் உடல்நிலை ஒரே மாதிரியாக இருக்காது. விரதம் இருக்கவும் கண் விழிக்கவும் ஒத்துழைக்காது. ஆகவே உடல்நிலை சரியில்லாதவர்கள், விரதம் இருக்க முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். மகா சிவராத்திரி தினத்தில் காலையிலேயே குளித்துவிட்டு சிவனை நினைத்து விளக்கேற்றி விட வேண்டும். அதன் பிறகு மனதார சிவனை நினைத்து 1 மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து சிவ சிவ என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். எத்தனை முறை மந்திரத்தை உச்சரிப்பது என்ற கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டாம். 1 மணி நேரம் இறைவனுக்காக இந்த நாமத்தை சொன்னாலே போதும். சிவராத்திரி அன்று விரதம் இருந்த முழு பலனை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். பாவத்தை நீக்கும் சிவ மந்திரம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதான் தாழ்வாழ்க. சிவ காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். சிவனின் காயத்ரி மந்திரத்தை கூறுவதால் மன அமைதி கிடைக்கும். மரண பயம் போக்கும் மந்திரம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாம்ருதாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாம்ருதாத். மரணமென்னால் மனிதர்கள் பயப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் மகா சிவராத்திரி அன்று இந்த மந்திரத்தை கூறுவதால் மரண பயமே இருக்காது. கரசரண கிருதம் வாக் காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வ அபராதம் விஹிதம் அவிஹிதம் வா ஸ்ரவமேதத் க்ஷமஸ்வ ஜய ஜய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. மீண்டும் ஒரு முறை கூறலாம். கரசரண கிருதம் வாக் காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வ அபராதம் விஹிதம் அவிஹிதம் வா ஸ்ரவமேதத் க்ஷமஸ்வ ஜய ஜய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. மனிதர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்போம். இந்த பாவமானது தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து விடுபட மகா சிவராத்திரி அன்று இந்த மந்திரத்தை கூறுவதால் விடுபடலாம். அதேபோல சிவராத்திரியில் 3ஆம் கால பூஜையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு. நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு சிவ ஆலயங்களில் 3ஆம் கால பூஜை நடைபெறும். அதில் கலந்து கொண்டால் மிகவும் நல்லது. அத்துடன் அன்று சிவனுக்கு வில்வ இலையை சாற்றுவது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் வேண்டிய வரத்தை இந்த நேரத்தில் கேட்டால் அது உடனடியாக நிறைவேறும். சிவபெருமான் மனம் குளிர்ந்து வரங்களை அளிக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த நேரம் இது. காரணம், இந்த 3ஆம் கால பூஜையில்தான் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதாக புராணத்தில் கூறப்படுகிறது. பழமை வாய்ந்த எல்லா சிவன் கோவில்களிலும் இந்த 4 கால பூஜையானது நடைபெறும். அதில் 3ஆம் கால பூஜையில் கட்டாயம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இதைதான் லிங்கோத்பவர் பூஜை என்று கூறப்படுகிறது.
அடிமுடி காணாத சிவபெருமான் காட்சி தந்த ஸ்வரூபம்தான் இந்த லிங்கோத்பவர் சொரூபம். உங்க கோவிலில் இந்த பூஜை எப்போது நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை வழிபாடு செய்து என்ன வரங்களை கேட்டாலும் உடனே கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த இடத்தில் நாம் எப்படி சிவபெருமானுடைய சக்தியை நமக்காக ரீசார்ஜ் செய்து கொள்வது? இன்றைய சூழ்நிலையில் ருத்ராட்சம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார்கள் ஏராளம். சாதாரண மனிதன் ருத்ராட்சம் அணிந்திருந்தாலும் அவன் சிவனடியார்தான். சிவனடியாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ருத்ராட்சம் அணிந்து கொண்டிருப்பவருக்கும் கட்டாயம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ருத்ராட்சம் அணிந்திருந்தால் அந்த ருத்ராட்சத்தை கழற்றி சரியாக இந்த 3ஆம் ஜாமம் பூஜையில் சிவபெருமான் பாதத்தில் வைத்தோ அல்லது கோவிலில் அபிஷேகம் நடக்கும்போது உங்கள் கைகளில் அந்த ருத்ராட்சத்தை வைத்துக்கொண்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமானுடைய சக்தி அனைத்தும் அந்த ருத்ராட்சத்தில் வந்து சேர்ந்துவிடும். பிறகு அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சிவபெருமான் இந்த வருடம் முழுவதும் துணையாக வருவார். அந்த ருத்ராட்சம் மூலமாக சிவபெருமான் உங்களுடனே ஐக்கியமாகி விடுவார் என்பதும் நம்பிக்கை. ருத்ராட்சம் மட்டுமல்ல, நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த எந்த அணிகலன்கள் அணிந்திருந்தாலும் இப்படி இந்த நாளில் 3ஆம் ஜாம பூஜையில் அந்த பொருளை சிவபெருமான் பாதத்தில் வைத்து அல்லது உங்கள் கையில் வைத்து அல்லது கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து சக்தி ஏற்றி மீண்டும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். சங்கு மாலை, ஜெபமாலை, ஸ்படிக மாலை, இந்த மாலையையெல்லாம் சிவலிங்கத்தின் கீழ் வைத்து உங்கள் சக்தியை பெறுங்கள். மகா சிவராத்திரியை அனுபவித்து உணருங்கள்.